ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பசங்க காலையில் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. காலைல வந்து டிஃபன் செஞ்சுட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துன்னு போயிட்டாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும். இப்போ வந்து மதியம் நான் என்ன லஞ்சு செய்கிறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் ஒரு பக்கம் வந்து கருணக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்தாண்ட கேஸில் வந்து கருணக்கிழங்கு வறுவல், இந்த பக்கம் வந்து பீட்ரூட் பொரியல். கடுகு போட்டு ஒரே படன்னு அந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் வெடிக்குதா, அது வெடிக்கிறத பார்த்தா நமக்கு வெடிகுண்டு வெடிக்கிறத விட கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா மூஞ்சில் கையெல்லாம் தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு தட்டு இருந்ததுனா போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த வெடிக்கிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கடுகு வெளியில் தெரியாது, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், மேலேயும் அடிக்காது. பிகினர்ஸாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ அதில் வந்து நான் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன் பீட்ரூட் பொரியலுக்கு. சைட்லேயே வந்து கருணக்கிழங்கு. நம்ம சமையல் வந்து ரொம்ப கச்சாலாம் இருக்காது, டக்குன்னு செஞ்சுட்டு டக்குன்னு ஓடியாந்துடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். பீட்ரூட் பொரியல் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் பீட்ரூட் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு வந்து குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை தான் சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து இப்போ உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். இதில் தேவைப்பட்டவங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு முட்டை ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் முட்டை சேர்த்துக்குவேன். வேணான்றவங்க இதில் தேங்காய் துருவல் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இது ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ இதில் நான் முட்டையும் ஆட் பண்ணிட்டேன். அந்த இடம்லாம் அவங்களுக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கருணக்கிழங்கு அந்தாண்ட பொரியல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் தயாராகிடுச்சு. பீட்ரூட் பொரியலும் இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் நான். இப்போ இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அரைக்கீரை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பூண்டு ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு, ஒரு தக்காளி பழம் போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அதில் வெந்துடும். அந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த பூண்டு வெந்து தக்காளி வெந்து வந்துடும். இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கீரையை 2-3 தடவை கழுவி வச்சுருங்க. அந்த கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கீரையை போட்டுருங்க. நான் இந்த மெத்தடில் தான் கடையுவேன் அரைக்கீரை. நீங்களும் இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள். புளி வச்ச பருப்பு இல்லாத கீரை இது, பருப்பு சேர்க்காமல் புளி வச்சு கடையிறது. இது 2த்தையும் மட்டும் போட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் புளி வைங்க. முன்னாடியே புளி வச்சிங்கன்னா கீரை வந்து மறுத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து அரைக்கீரையை போட்டுட்டேன். அரைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முருங்கைக்கீரைனா உங்களுக்கு டக்குன்னு வெந்து வந்துடும், சிறுகீரையும் டக்குன்னு வெந்து வந்துடும். ஆனால் அரைக்கீரை கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் முத்தின கீரை மாதிரி இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு. அது வெந்து வந்துடும் நமக்கு. நீங்கள் இன்றைக்கி மதியம் என்ன லஞ்சு செஞ்சீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நான் மூடிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த டைமில் வந்து புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்லேயே நமக்கு வெந்து வந்துடும். இதை வந்து நம்ம இப்போ வந்து இது காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாலாம் சேர்க்கல. கூட காரத்துக்கு வந்து வரமிளகா தான் சேர்த்துக்கிறேன். இதை நான் இப்போ சட்டியிலே கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தாளிப்பு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அந்த பூண்டு தட்டி வச்சுக்கிட்டு கடுகு, வரமிளகா இது பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல் பூண்டு தட்டி போட்டிங்கன்னா நல்லா கீரை வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அரைக்கீரைக்கு மட்டும் இந்த மாதிரி பூண்டு தாளித்து போட்டு பாருங்கள். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரைலாம் பயிரில் அப்படியே போட்டு வேக வச்சுருவோம். இதுலேயும் வேக வச்சுக்கிறேன், இருந்தாலும் தாளிக்கிறப்ப பூண்டு போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ கீரையை கடைஞ்சி முடிஞ்சாச்சு. நம்ம சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. வீடியோ முடிவுக்கு வந்து விட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து சாதம் சுட சாதம் வடித்தாச்சு. பீட்ரூட் பொரியல். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல். அடுத்தது ரசம் கொஞ்சமாக. அதுக்கடுத்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்ச கீரை. இது வந்து கையாலே சட்டியில் கடைஞ்சது, மிக்சிலாம் போடல. சூப்பராக இருக்கும் கீரை. அடுத்தது மாம்பழம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்